ஒரு தரமான படம், தங்கமான படம், அருமையான படம், அலற வைக்கிற படம், அற்புதமான படம், வேற மாதிரி படம், வேற லெவல் படம். மொத்தத்துல நம்மள வாயை பொளந்து பார்க்க வச்ச படம். இந்த படத்தோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா F1. ஒரு ஹாலிவுட் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா படமா ரிலீஸ் ஆயிருக்கு. நம்ம சின்ன வயசுல இந்த மோட்டோ ஜிபி இந்த தெரியாம டபிள்யூ எல்லாம் பார்ப்போம்ல, அப்ப அந்த சைடு போகையில பாக்குறது தான் இந்த மோட்டோ ஜிபி ரேஸ், இந்த பைக் ரேசஸ், இந்த கார் ரேசஸ், இந்த F1 எல்லாம் நான் சின்ன வயசுல போற போக்குல அப்படி கொஞ்ச நேரம் பார்த்துட்டுலாம் போயிருப்பேன். அந்த மாதிரி நமக்கு அந்த சின்ன சின்ன மெமரிஸ் மட்டும் தான் இருக்கு. நம்ம இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்தோன்னே இந்த படத்தை பார்த்தே ஆகணும் அப்படின்ட்டு டிக்கெட்டை வைக்கிட்டு உள்ள போயிட்டு உட்காந்துட்டோம். உள்ள போய் உட்காந்த ஃபர்ஸ்ட் ரேஸ்லயே நம்மள படத்துக்குள்ள கூப்பிட்டு போயிடுறாரு. இந்த படத்தோட கதாநாயகனான பிராட் பிட்டும் டைரக்டரும் மியூசிக் டைரக்டர்ல இருந்து எல்லாரையும் வாடா உள்ள அப்படின்னு படத்துக்குள்ள இட்டுன்னு போயிடறாங்க. இந்த படம் தமிழ்ல ரிலீஸ் ஆகி நல்லாவே போயிட்டு இருக்கு. தமிழ் டப்பிங்ல எனக்கு என்னவோ லைட்டா ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் இருந்துச்சு. பட் அதுவும் படம் போக போக பிக்கப் ஆயிட்டு நல்லாவே இருந்துச்சு தமிழ் டப்பிங்கும். இப்ப படத்தோட ஸ்டோரி, ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம படத்தோட கதாநாயகன் பிராட் பிட் அவரு ஃபார்முலா 1, அதாவது F1 கார் ரேசிங்ல துடுக்கா சின்ன பையனா உள்ள கலங்குறாரு. பட் ஒரு ஆக்சிடென்டால அவர் F1 வாழ்க்கையே அங்கேயே முடிவடையுது. வேற ரேஸ் ஓட்டுறாரு, சூடாடுறாரு, அவரோட வாழ்க்கையை கிட்டத்தட்ட அழிச்சுக்கிறாரு. காசுக்காக என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல ஊருக்குள்ள சுத்திட்டு இருக்காரு. இந்த கதையில ஹீரோவோட முக்கியத்துவம் எங்க வருதுன்னா, அவரோட ஃப்ரெண்டு ஒரு F1 கார் ரேசிங்ல ஒரு டீமை ஓன் பண்றாரு. அந்த டீம் இது வரைக்கும் எந்த ரேஸ்லயும் வின் பண்ணதே கிடையாது. இவருக்கு இதுதான் கடைசி வாய்ப்பு. இதுல வின் பண்ணலன்னா கண்டிப்பா அவரோட டீமை வித்துருவாங்க. அதனால அவர் வின் பண்ணி ஆகணும். அவர்கிட்டயும் ஒரு டிரைவர் இருக்காப்புல, அவர் ஒரு கத்துக்குட்டி டிரைவர்னு அவரே சொல்றாரு படத்துல. அதெல்லாம் நல்லாவே இருந்துச்சு. அதுக்கப்புறமா நம்ம பிராட் பிட்ட அவர் உள்ள கூட்டிட்டு வராரு. ஒரு ஜூனியர், இன்னொரு சீனியர், இவங்களுக்கு 2 பேருக்குள்ள இருக்க ஈகோ கிளாஸ், அதுக்கப்புறம் எப்படி அந்த கத்துக்குட்டி பிராட் பிட்டோட டேலண்ட்டை பொறுத்துக்கிட்டு, அதுக்கப்புறம் எப்படி இவங்க ஒன்னா சேர்ந்து அந்த ஃபார்முலா 1 ஜெயிச்சாங்க அப்படின்றத அந்த படத்தோட மொத்த ஸ்டோரியே.